உங்க பேருங்க? பாலன். அம்மா சுகசெல்விமா. எவ்வளவு பசங்க உங்களுக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் என்ன பண்றாரு? டெய்லர் வேலை செய்யறாரு. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பொண்ணை பத்தி சொல்லுங்க. இது சொல்றதுக்கு எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. பொண்ணு கேரக்டர் சரியில்லையம்மா. நீங்களே எப்படி சொல்லலாமாமா? இல்லம்மா, நான் செல்லமா தாமா வச்சிருந்தேன். 2 பிள்ளைங்களே நல்லதான் வச்சிருந்தேன். நானு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். சரியா வாழ்க்கை நடத்தலாம். அதுக்கு நாங்க அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? நீங்களே பொண்ணு கேரக்டர் சரியில்லைன்னா வெளிய உள்ளவங்க எப்படி பேசுவாங்க? நம்ம நல்லபடியா நல்லதாமா வச்சிருந்தோம். நாங்க எந்த குறையும் இல்லாத நல்லதான் வச்சிருந்தோம். கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல இருந்து என்னாச்சு? கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஒரு வீடு பார்த்து வச்சோம். அது சில தகராறு இல்லாத ஃபர்ஸ்ட் தகராறு காலி பண்ணிட்டு. என்ன தகராறு? மாப்பிள்ள சரியில்லையா? தண்ணி அடிக்கிறது. நீ யாட்டானே வந்து என்ன கேக்குற மரியாதை? நீ யாரா எனக்கு மருமையா? நீ யாரா எனக்கு மகன்? நீ தானடா சொன்ன. அதையும் சொல்லி சும்மா இருந்தா நீ தண்ணி அடிக்கிறது பாக்க போறது இதே பிரச்சனையிலே இருந்தது. பார்க்காம பண்ணி கொடுத்தீங்களா? ஆமா, அதுதான். தெரியாது. தப்பு தானேங்க? இல்ல நல்லா வச்சிருப்பாங்க கொடுத்தது. எனக்கு தெரியாது. விசாரிக்கலையா நீங்க? இதுதான் தவறான விஷயம். சரி, அவர் சரியாவே வாழ்க்கை நடத்துறதே கிடையாது. மரும் பிள்ளையும் வரது. இந்த பெரிய பொண்ணு 5 மாசம் வயித்துல வச்சுன்னு இருக்கும்போது விட்டுட்டு போயிட்டாரு. பிரசவமா ஆச்சு. எங்க பையன் போய் நைட்டு போய் சொல்லிட்டு வந்தா போல குழந்தை பிறந்தது. அவங்க மறுநாள் வந்து பார்த்தாங்க. அவ்வளவுதான். திரும்பி வரவே இல்லை. குழந்தைக்கு பேர் வைக்கிறோமே செய்யறமே வரவே இல்லை. இது பண்ணவே இல்லை. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? இப்படியே இருந்து சரி சொல்லி நாங்க தான் வச்சுன்னு இருந்தோம். இந்த பொண்ணு நாங்க வேலைக்கே போறது கிடையாதுமா. வேலைக்கு போறது எப்படி? நானும் வீட்டு வேலை செய்யறேன். யாரு உங்க பொண்ணா? வேலைக்கே போறது கிடையாது. ஹேட்ரட பரப்பாதீங்க சார். டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி. ஓகே ப்ளீஸ். சாப்பாடு போட்டு வச்சுமா அங்க சாப்பிட்டா தட்டு அப்படியே வச்சிடும். சாப்பிட்ட தட்டு எடுத்து அப்படி வைக்கவே வைக்காது. சிங்கில போடாது. சொல் பேச்சு கேளாமை, அயோக்கியத்தனம், மொள்ள மாறித்தனம், மண்ட கர்வம். சத்தியமா கிடையாது. மருமக உங்க வீட்டுல இருக்காளா? ஒன்னாதான் இருந்தது. இந்த டிவில வந்து தகராறு வந்தது. எதுலாம் இப்படி நான் தான் பாக்கணும். நீ இருந்தது மானடாப்பா நீ தனியா போயிடுறா. நீங்க தனியா வச்சுட்டு கூட்டணும். கல்யாணம் ஆகி 3 மாசமே நாங்க தனியா வச்சுட்டோம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒன்னா வச்சுன்னு இருக்க கூடாது சொல்லிட்டு நாங்க மறுபடியும் தனியாவே வச்சுட்டோம். ஏய் மச்சான் வேணாண்டா, அது மட்டும் பண்ணாரா? சொன்னா கேள்றா. வேணாண்டா. எங்க வீட்டுக்காருக்கு 2 பொண்டாட்டி. நானும் எங்க தங்கச்சியும். எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. 3வது குழந்தை பிறந்து. அப்ப வந்து நான் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன். அதனால எங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப அப்படி ஆயிட்டாங்க. அப்புறம் என்ன இது? சரி 3-4 வருஷமா ஒரு கேரக்டர் சரியே இல்ல. ஏன் கேரக்டர் சரியில்லை சொல்றீங்க? இல்லம்மா, ஒரு பெரிய பிரச்சனை இல்லம்மா. அப்படி என்ன பண்றாங்க? செல்லுமா போர் போணுமா? போன் வருதுமா? எங்கடா பேச விட்டீங்க? ஏன்டா பேசும்போது நீங்க பேச விட மாட்டீங்க? அவன்கிட்ட பேசினா அவன் என்ன பேச விட மாட்டேங்கிறான். ஏன்டா ஒரு போன நிம்மதியா பேச விடுறீங்களா நீங்க? 24 மணி நேரம் வாங்கி கொடுத்திருக்காங்க. எங்க தான் வாங்குவாங்க? எப்படி செய்யறானே தெரியல. கேட்டாக்கா ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். இப்படி தான் சொல்றேன். ராய்க்கெல்லாம் போன் வரும். என்னடி ஒரு இது கூட வராது உனக்கு? ஏன்டி அவ்வளவு போன் வருதுனாக்கா ஃப்ரெண்டு பேசுறாங்க. என்னடி தூங்கும் போது கூட ஃப்ரெண்டு பேசுவாங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்ல, சொந்தக்காரன் தேவையில்ல. போங்கடா, இருந்தா இருந்துக்கங்க, இல்லனா விலைக்கு கேங்கடா. எந்த நேரமா 24 மணி நேரம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பா. வேலைக்கு போறது இல்ல. வேலைக்கே போறது கிடையாது. உட்கார்ந்து சாப்பிடுறது இவ்வளவுதான். திங்கா ஒப்பா சொல்லு என்ன பெருமாடா? நான் திங்க டிஃபா அது போய் என் கஷ்டம். நீங்க பசங்களை பாத்துட்டா அவ போய் வேலைக்கு போலாம்ல. என்ன சொல்ற? ஏன் நீங்க தானே பார்த்து வச்ச வாழ்க்கை இது? நீங்க தான் போட்ட ஆகணும். அப்படித்தான்டா பேசுவேன். அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. நான் சொல்றேன். அப்பா எல்லாம் இருக்கிறாங்க போனா நானே எவனுக்கு பயப்படனா? எவனுக்கு மரியாதை இல்லாதே பேசுதுங்க. இன்னைக்கு கூட எங்க வீட்டுக்கார பார்த்தா பயம் தாங்க எனக்கு. இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அதான் கேக்குறேன். நீங்க சொல்லுங்க. இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? எங்கேயோ 5000 ரூபாய் அட்வான்ஸுக்கு 5000 ரூபாய் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வேலை செய்யறேன். தேன்மொழி அவங்க அம்மா இங்க வந்துக்கிறாங்களான்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் தெரியும். வாட்ச்மேன் எங்க பொண்ணு எங்க பேத்திங்க நாங்கெல்லாம் தெரியும். அவரு என்ன சொல்றாரு? அவங்க வரலன்ட்டுக்கிறாரு. அவங்க அம்மா வேலை செய்யறது தெரியும். அவங்க சொந்த வீடு இருக்குது தெரியும் சொல்லிட்டு எவனா வந்து மிரட்டிட்டு போய்க்கிறான். சரி அது விடுங்க. அது இப்போ எதுக்கு? இவ காசு வாங்கிருக்கா? இவங்க வாங்கி இருக்கிறதாக தேன்மொழி வாங்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்ப இவ காசு கிடைக்கிறதுக்காக அனுப்பிருக்கா? இது திருப்பி வாயில வந்து எவனோ ஃப்ரெண்டா இவங்களுக்கு ரொம்ப இவ்வளவு கூட சுத்தி நடப்பான். அவன் உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. குழந்தைக்கு தாலி குத்துனாங்களே, தாய் தானே அந்த துணியெல்லாம் அலசி போடணும். அந்த சடங்கு அந்த பேப்பர் அந்த இதெல்லாம் வேப்பலகு பல்ல அதுல நீ தானே போடணும். அழகா ட்ரெஸ் பண்ணிக்கினே அந்த குழந்தை கையில அந்த துட்டை வாங்கிக்கினு பீச்சுக்கு போயிட்டு இந்த மீனை வாங்கி துணிட்டு வந்தாலும் அந்த சின்ன பொண்ணு சொல்லுது. எங்க படிக்க மனுஷனாடா நீங்க எல்லாம்? நீங்க ஏதோ 25 நம்பர் கொடுத்திருக்கீங்களாமே ரிப்போர்ட் வந்து அந்த பொண்ணு தூக்கி நிற்க சொல்ல அந்த நம்பர் நாங்க எடுத்தோம். தூக்கி நிற்க சொல்ல அந்த பொண்ணு அசிங்க அசிங்கமா மெசேஜ். குழந்தை வயசுல ஒரு பொம்பளை கிட்ட தான் சொல்லுவாங்க. ஆம்பளை கிட்ட எல்லாம் வந்து சொல்லி என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. எப்படிமா தெரியும் ஆம்பளைங்கள? போனே வருதுமா. மைக்கேலு பாபு என்னென்னமோ பேர் எல்லாம் வருதுமா. என்னென்னமோ பேருங்கெல்லாம் மெசேஜ். என்ன மாதிரி மெசேஜ் வருதுமா?
அசிங்கமா அது எங்க அண்ணி வந்திருக்காங்க, அவங்களுக்கு கேட்டாதான் தெரியுங்க. அசிங்கமா தப்பான இதெல்லாம் வருது. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீனு எப்படிமா அப்படியாண்ணா? அது எப்படி ஆச்சுன்னு தெரியலம்மா, அந்த வாசலோட கேட்டு பாருங்க. அவகிட்ட செல்லு தான், நான் கூட செல்ல பார்த்துட்டு பிலிக்ஸே தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸே, போயிடாமா. புது போட ஓடி அது குழந்தைக்கு பொங்கலுக்கு அடுத்தது குழந்தைக்கு செய்யற போயிட்டு ஜாக்கெட் தச்சு விட்டேன். அது 7 வாட்டி கட்டிடுச்சு. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? கால் மேல காலை போட்டுக்கின்னு உக்காந்துக்குன்னு பெரிய இதுமே கால் மேல காலை போட்டுக்கின்னு உக்காந்துக்குன்னு போன பேசினு இருக்கா. இப்படி எதிர் ஊடலாம் வரண்டா இப்படிதாம்மா பேசும். டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்டா. என்ன கேட்டிருப்பான்? அவளுக்கு என்னதான் வேணுமா? நாங்க அப்படி கூட சொல்லிட்டு போங்க, அங்க சொன்னது வேற எதுக்கு சொல்லி கூட சொன்னோம். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பேரு தேன்மொழி. ஏன் இவ்வளவு முகம் எல்லாம் ஒட்டி போய் எப்படி இருக்கீங்க? என்னாச்சு? டயட் இல்ல. ஆமாப்பா, அந்த டயட் ஆனாலே எனக்கு கல்யாணம் 23 வயசுல கல்யாணம் பண்ணாங்க மேடம். கல்யாணம் பண்ணி 3 மாசத்துல தான் 5 மாசத்துல கன்சீவ் ஆயிட்டேன் மேடம். அத்தோட விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க. என்ன எதுவும் இது இல்ல, குழந்தை பிறந்து 1 வயசா கேக் வெட்டு போறோம். அந்த நேரத்துக்கு வந்து இது பண்ணாங்க, நான் வீடு பார்த்து வை ஒழுங்கா இருக்கிறேன். சரி வீடு பார்த்து வச்சு இது பண்ணாக்கா திருப்பி 2 மாசம் 3 மாசம் குழந்தை கொடுத்துட்டு எஸ்கேப் போயிட்டாங்க மேடம். எப்படான்னு தெரியற நீ இருடி வந்து பாக்குறவங்க கணக்க பேலன்ஸ் மேரேஜ் இவங்க தான் பண்ணி வச்சாங்க. நான் தேடிட்டும் போல, வேற ஏதாவது பண்ணி கூட சரி நம்மளா தேடிட்டு அந்த வாழ்க்கைன்னு சொல்லலாம். இவங்க தான் பண்ணி வச்சாங்க. திருப்பி அவனுக்கு வந்து சேர்த்து வைங்க, இல்ல 2 கல்யாணம் பண்ணிக்கலாம், 2 கல்யாணம் பண்ணி ஒதுக்கி வச்சிருவேன். அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. என் பெரிய பொண்ணு எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேடம். சரிம்மா தேன்மொழி, அவங்க சொல்றது அப்படி இல்ல. நீ எதுக்கு 24 மணி நேரம் போன்ல பேசுறேன்? வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் கொண்டு போய் வித்துருக்கியா? மேடம் அப்படி பண்ணல மேடம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? நான் எதுக்கு பண்ணனாக்கா, இவங்க வந்து எதுவுமே நான் கவனிக்க மாட்டேன், பாத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வெளியே எனக்கு வேலைக்கு வந்து எங்கேயுமே போக முடியல மேடம். நாளை பக்கமா டார்ச்சரா இருக்கு. 2 கல்யாணம் பண்ணுனாக்கா 2 கல்யாணம் பண்ணி டார்ச்சர். எதுக்காக டார்ச்சர்? அதை சொல்ல முதல்ல. வற்புறுத்தாதீங்க, நான் அப்புறம் சொல்றேன். நீ நிறைய ஆம்பளைங்களோட போன்ல பேசுற. இல்ல நான் தப்பாலாம் பேச மாட்டேன் மேடம். பேசியிருக்கேன், பேசுனது தப்பாலாம் நான் பேச மாட்டேன். எதுக்கு தப்பான மெசேஜஸ் எல்லாம் வருது? சொல்லுப்பா, சொல்லலைன்னா வெடிச்சியா? பழைய மாதிரியே அண்ணனே ஆரம்பி போய் தொலை. தப்பான மெசேஜ் எப்படி வந்ததுனாக்கா, ஒருத்தன் வந்து என்ன விரும்பினா மேடம், மைக்கேல் வந்து என்ன விரும்பினா. அந்த சுப்புன்னு சொல்லிட்டு சொன்ன பாத்தீங்களா, அவன் போய் என்னை பத்தி தப்பா பேசியிருக்கான். தப்பா பேசினா அவன் என்ன பண்ணா, தப்பா மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சான். நான் திட்டி விட்டேன். அவன் வந்து தப்பா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் மேடம். மைக்கேல் நம்பர் 5 நம்பரா? 5 இல்ல மேடம், அது மஜித்ன்றவங்க மேடம். யார் அது? மஜித்ன்றவங்க நான் விரும்பினேன் மேடம். அவங்களும் என்ன விரும்பினாங்க. இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. பாலாஜி யாரு? பாலாஜி யாருன்னு தெரியாது. அவங்க பாபு யாரு? பாபு வந்து ஒரு இது இருக்கும் மேடம். பாபுன்றது வந்து 2 நம்பர் இருக்கும். அவங்க வந்து நான் வீடு இருந்தேன் பாத்தீங்களா, அந்த வீட்டாண்ட ஒருத்தர் சார். பப்பு யாரு? பப்பு இல்ல மேடம், அப்பு. அப்படி பார்த்தாலும் நான் சொன்னது சரிதானே. அது ரோசின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க மேடம். அவங்க தம்பி. குண்டு யாரு? சின்ன பையன். குண்டு யாரு? குண்டு இல்ல, கோகுல்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். கோகுல். எதுக்கு இவ்வளவு நம்பர் உனக்கு? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. சுத்தல மேடம், எங்கேயுமே சுத்தல. எங்க தெரியுமா பண்ண, நிஜம் மனசாத்தோட இப்ப கூட நான் சொல்றேன் மேடம். திருவேற்காடு கோயில்ல போயிட்டு தான் வரேன் மேடம். சத்தியம் பார்த்தா நான் வேற எங்கேயும் போல. என் குழந்தை மேல சத்தியம் பண்றேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நீ குழந்தை எடுத்துன்னு வந்த, உன்ன ஒரு ஹோம்ல சேர்த்து விட்டோம்ல, அங்க போய் என்ன பண்ண? அங்க போய் நான் ஒண்ணும் பண்ணல மேடம். 3 பசங்க இருக்காங்க மேடம். ஐயோ மீண்டும் மீண்டுமா? அங்க வந்து ஒருத்தர் பொருள் தொலைஞ்சு போச்சு. நாங்க என்ன பண்ணோம், அன்னைக்கு ட்ரெஸ் அவுத்து காமிச்சிட்டோம். பையன் செக் பண்ணாங்க, எல்லா பையன் செக் பண்ணாங்க. நான் வெளியே போல, 2 நாளா நான் வெளியே போல. எந்த பயனும் இல்ல. வெளியே வந்து தங்கினீங்கல்ல, அங்க என்ன நடந்தது? எங்க மேடம்? ஹோம்ல இருந்து வெளியே வந்தீங்களா நீங்க 3 பேரும்? வெளியே வந்து தங்கினீங்கல்ல, அந்த வீட்ல என்ன நடந்தது? அந்த வீட்ல மைக்கேல் கூட இது எடுத்துட்டு வந்தேன் மேடம். இல்ல புரியல. நல்ல குடும்பத்துல பிறந்து எல்லாரும் நான் தப்பு எதுவும் செய்யல மேடம். நிஜமா சொல்ல தப்பு செய்யல. எனக்கு 2வது கல்யாணம் பண்ண மாட்டேன், அதான் ஏன்னு கேக்குறேன். நான் தனியா இருக்க முடியல, எனக்கு 2 குழந்தை வேணும். நீங்க வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ உங்க பிள்ளைக்கு 2வது கல்யாணம் பண்ணி ஆம்பளையா இருக்கும், நீங்க பண்ணிட்டீங்க. நான் போட்டுச்சுன்னா பண்ணக்கூடாதா? இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்க என்ன பண்றது? நான் பண்ண என்ன ஒதுக்கி வச்சிருக்கேன் இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்களா? இல்லையான்னு கேளுங்க. இப்ப யார கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்கு? யாரும் பண்ணீங்களா? புரோக்கர் மூலியமா தான் நான் பார்க்கணும் மேடம். நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்னே கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் தேன்மொழிங்கிற பொண்ணு இருக்காங்க. இல்ல மேடம், அவ போய் 3 நாள் ஆகுது. அவளை பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். கேரக்டர் வைஸும் சரி கிடையாது. எல்லா ஆம்பளையும் கூடயும் பேசுறது, வெளியில போயிட்டு யாரோ இதை தேடி வர்றது, இந்த மாதிரி எல்லாம். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. நான் வந்து பாக்கும்போது இந்த மாதிரி கொலுசு காணலன்னு எல்லாரும் எங்க ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாரும் பேலன்ஸ் செக் பண்ணாங்க. நைட்டு செக் பண்ணிட்டு கிடைக்கல மேடம் சொல்லிட்டாங்க. போட்டுக்க கண்ணாடியும் கருப்பு, அது இல்லாம எல்லாரும் கண்ணன் கரையண்டு கருவா கொட்டமா இருக்கீங்களா? அதனால ஒண்ணுமே தெரியல பாஸ். மறுநாள் நான் காலையில 5 மணிக்கு வரேன், ஹோமுக்கு வரேன். 5 மணிக்கு வரேன். ஒரே
நான் சொல்லிட்டு நீங்க எல்லாம் கிளம்புங்க, இங்க இருக்காதீங்க. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஒட்டிக்கலன்னா என்ன? என்னடி வாடி போடின்னு பேசி ஒரு மாதிரி பண்ணுச்சு. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் நீ வெளியில போறியா இல்லையான்னு. நான் யாரும் தெரியுமா? நான் ஓட்டேரி ரவுடி. என்கிட்ட எல்லாம் மேடம் சத்தியமா நான் அப்படிலாம் பேசவே இல்லை. எந்த ரவுடியா இருந்தாலும் நீ ஃபர்ஸ்ட் வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சி வெளியில கையை பிடிச்சு தள்ளிட்டேன். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போ. உங்க பெத்தவங்க அத்தனை பேரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கொண்டு போய் சேர்த்த ஹாஸ்டல்ல கம்ப்ளைண்ட் மேடம் பண்றாங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன் மேடம். ஹீரோ வித்திருக்க, வீட்ல இருக்கிறது பொருள் ஒரு ஸ்பூன் இல்லாம எல்லாத்தையும் வித்திருக்க. என்ன ஜென்மம் முடியல. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன மேடம்? என்ன வேணும் உனக்கு? எனக்கு என் குழந்தைங்க வேணும் மேடம். உனக்கு குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு இதுவும் இல்ல, மெச்சூரிட்டியும் இல்ல, உனக்கு அதுக்கான வசதியும் இல்ல. Catch my point? It's nice, no? இவங்க சொன்னது போய் இவங்க சொன்னது போய், அவங்க சொன்னது போய், நீ சொன்னது இவங்களுக்கு மட்டும் விஷயம் தெரியாது மேடம். என்ன எதுவும் தெரியாம பேசுறாங்க. இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு ஆம்பளை கிட்ட பேசுறேன் உடனே அவங்கள வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆமா. போடா போடா. போன்ல இருந்து அவ்வளவு கெட்ட மெசேஜ், அதுதான் மேடம், அது அவ்வளவு தப்பான மெசேஜ். இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? இதை விடலாம் ஜனநாயகவாதிகளா இருக்கவே முடியாது. மேடம் குழந்தை வயசுக்கு வந்ததுமா? வயசுக்கு வந்துதான் நான் சொன்னேன் மேடம். வயசுக்கு வந்தா சொன்னாக்கா அவங்க கூட அப்பவாது சேர்த்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் மேடம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இவன் குழந்தை கட்ட நான் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு அடிச்ச பிறகு இவன் என்ன பண்ணா, நான் போலீஸுக்கு போனேன். போலீஸ் இட்டுன்னு வந்தான். நான் என்ன பண்ணாதுங்கட்ட, ஐயோ இந்த குழந்தை வயசுக்கு வந்துச்சு, இந்த குழந்தைய வீட்டுன்னு போயிட்டான்னா இன்னும் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இவன் மூத்தார்கிட்ட போய் காலில் போய் விழுந்த. நானு போய் இவரு கூட இல்ல, சரி அது விடுங்க, அது இப்போ எதுக்கு? நானு போய் விழுந்து, ஏங்க இப்போவாது அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்த்து வைங்க, இந்த மாதிரி குழந்தை பெருசாயிடுச்சு, அதுக்கு ஒரு நல்ல வழி பண்ணுங்க சொல்லிட்டு அவரை இட்டுன்னு வந்தேன். அந்த போலீஸ் வேன் வந்து நிக்குது, அவர் வராரு. இப்பதான் வந்துட்டானுங்க. இவ்வளவு நாள் இவனுக்கு எல்லாம் கணி தெரியல பழுது. அவ்வளவுதான் மகனே, இன்னைக்கு நானா நீங்களா பாத்தலாம் புடிச்சுவீங்களா? என்ன வகுந்துருவா வகுந்து. யாருக்கு மெசேஜ் அனுப்புனா? மைக்கேல் இல்ல, மைக்கேல் தான் மைக்கேல் தான் மைக்கேல் யாரியா அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. மாசம் சுமந்து பெத்தா இல்ல மேடம். செட்டிங் யாருக்கு மேடம் பண்றாங்க? ஊரார் குழந்தைக்கு மேடம் பண்றாங்க. உன் குழந்தைக்கு தானே பண்றாங்க. சொல்லுங்க மேடம். ஒரு வயசுக்கே வரல மேடம். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி சொன்ன வயசுக்கே வரல. வேணா டெஸ்ட் பண்ணுங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. டெஸ்ட் பண்ணுங்க. எப்படி சொல்லி வர வச்சே? எதுக்கு இவங்க அப்பவாது இவங்க அவங்க கூட சேர்த்து வைப்பாங்க தான் நான் இது பண்ணேன். இந்த பொய் பேசி நீ பேசல. உங்களுக்கு முன்ன நான் உன்னை பிரிப்பேன். 10ஆம் தேதி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல என் புருஷனுக்கு டைவர்ஸ் வேணும் சொல்லி ஒத்த கால்ல நின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். டைவர்ஸ் கேட்டதுக்கு டைவர்ஸ் கேட்கல. ஒண்ணு அவங்க கூட சேர்த்து வைங்க இல்ல வாங்க கொடுத்துருங்க சொன்னேன். இதுல எது உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? ஒரு பொண்ணு வந்து அவ பொய் சொல்லி கொடுத்துருங்கன்னு சொல்லல. ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த மாதிரி ஒரு பொய் சொல்லி இருந்தா அந்த மாதிரி ஒரு அம்மாவோட அந்த பொண்ணை எப்படி அனுப்ப முடியும்? 2 குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு தேவை. இந்த பொண்ணோட அந்த குழந்தைகள் பாதுகாப்போட இருக்காது. முதல்ல அவளுக்கு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீ எப்ப போய் சொன்னியோ அப்போ உங்க கூட குழந்தைங்களை அனுப்ப முடியாது. ஓகே மேடம். ரொம்ப எப்படி மேடம் நான் என்ன மேடம் பண்ணேன் நானு? முதல்ல நீ உன்னை பாதுகாத்து. ஏய் நான் செத்துறேன்டா. பொண்ணு வயசுக்கு வந்திருக்கான்னு போய் சொல்ற நீ பொண்ணை நம்புறதா இல்ல அவங்கள நம்புறதா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நீங்க பசங்களை பாருங்க. ஆமா மேடம். நீங்க என்ன பண்ணி கொடுத்தாங்க? பசங்களுக்கு கொடுத்தா நான் இப்ப சைல்ட் வெல்ஃபேர் கூப்பிட்டு சொல்றோம் பண்ணுங்க. ஏன்னா பசங்களை அவங்களோட விட முடியாது, பொண்ணோட விட முடியாது. நீங்க கிளம்புங்கம்மா. நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. போய் சொல்றாங்க மேடம். இதுல ஒரு மைக்கேல் குப்பு அப்பு மேடம் அப்புன்றதெல்லாம் சின்ன பையன் மேடம். நான் சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி போற ஆளு கிடையாது மேடம். சரிங்களா? ஒரு வாட்டி மெசேஜ் அனுப்பிச்சா அவனை திட்டிட்டேன். அதுக்கப்புறம் அது அவங்களுக்கே தெரியும். சாரி எனக்கு தெரியாது. நீ முதல்ல டாக்டர் போய் பாரு, எப்படி இருக்க பாரு. நீ நான் ஒழுங்கா தான் மேடம் இருக்கிறேன். இல்ல மேடம் உன்னோட ஹெல்த்தே சரியில்லை. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.